ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च नित्यं सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भजनं शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिमत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुर्य चैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदे कृष्ण प्रसाद उदर श्रीमती जयपता गोस्वामी राम नमो तिरुमर्गम तनकर रामधारी नमो विष्णुपदे कृष्ण प्रसाद उदर श्रीमती भक्ति वेदांत स्वामी रामने नमस्ते सरस्वती देवी गौरवानुचारण श्रीमती भाषा धारण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर शिवासादि गौरव भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण। जय श्री जय श्री गुरुदेव। श्रीमद् भागवतम 8வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம். ஸோ 18வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குல அவதாரமான பகவான் வாமன தேவர். ஸோ அதை பற்றி பார்க்க போறோம். இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பரமபுருஷருடைய லீலைகள் எண்ணில் அடங்காதது, அதுவும் இது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இந்த வாமன அவதாரம். ஏன்னா பிரம்மதேவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பகவான் வந்து இந்த பௌதிக உலகத்துல அவதாரம் எடுக்க போறான்ட்டு அவர் வந்து பகவானை பற்றி ரொம்ப சந்தோஷம் புகழ்ந்து பாடிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல எல்லாரும் என்ன, இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சக்கரத்துக்குள்ள சிக்கிக்கிறோம். ஆனா சிக்காதவர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் மட்டும்தான். ஸோ அவருக்கு மட்டும் இந்த சக்கரத்துக்குள்ள மாட்டவே மாட்டார். ஸோ அவர் விருப்ப பிரகாரம் வருவார், விருப்ப பிரகாரம் போயிட்டே இருப்பார். ஸோ அப்படியாப்பட்ட அந்த முழுமுதற் கடவுளான பகவான் இப்ப அதிதியுடைய கர்ப்பத்துக்குள்ள வந்தாச்சு. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் இப்ப வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்த உடனே அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா 4 கரங்களோட பிறந்தாராம். பகவான் வெளியே வரும்போது எப்படி வந்துட்டாரு, 4 கரங்களோட சங்கு சக்கர கதாபத்மா. அப்படி ரொம்ப அலங்காரத்தோட வர்றார். மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சுண்டு, அப்படியே அவருடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை பூ போன்ற அழகான கண்கள். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பூத்த தாமரை எப்படி இருக்குமோ அது போல அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காராம். அவ்வளவு அழகாக பகவான் வந்து பிறக்கிறாரு. ஏன்னா பகவான் பிறக்கிறாரு அப்படின்னா அதை கேள்விப்பட்டாலே நமக்கெல்லாம் அடுத்த பிறவி கிடையாது. ஏன்னா அவ்வளவு திவ்யமானது பகவானுடைய பிறப்புன்றது. ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதः தெக்தம் தேகம் புனர்ஜன்ம நைதிமாம் ஏதி சோ அர்ஜுனா. ஸோ பகவான் பிறந்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டாலோ இல்லை படிச்சாலோ அடுத்த பெரிய அவங்களுக்கு கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டமானவர் யார் அப்படின்னா பகவான். அப்படியாப்பட்ட பகவான் இந்த பௌதீக உலகத்துல வந்து பிறவி எடுக்கிறார். ஒரே ஒரு ரீசன் இப்ப நீங்க பார்க்கலாம், எதற்காக பகவான் வந்து பிறவி எடுக்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு கர்மமும் கிடையாது. ஏன்னா நம்மளெல்லாம் கர்மம் பிடிச்சி தள்ளுறது, ஆனா பகவானுக்கு கர்மமே கிடையாது. அப்படியாப்பட்டவர் எதற்காக வந்து பிறவி எடுக்கிறார், நம்மளெல்லாம் உத்தாரம் பண்றதுக்காக தான். ஏன்னா இப்ப எல்லாருமே ஒதுங்கி நிக்கிறோம், நமக்கு எது வழினே தெரியல, புரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஸோ இதை யாரால பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்படி பகவான் என்ன பண்றாரு, அவருக்கு கர்மமே இல்லை. அப்படியாப்பட்டவர் இந்த பௌதீக உலகத்துல வந்து செய்யணும் அப்படின்னா அவருக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு பிரியம் இல்லையா. அப்படி அந்த அழகான பகவான் வந்து பிறந்தாச்சு. ஸோ எப்படி இருக்காரு அப்படின்னா கருமை நிறத்தோட அந்த பகவானுடைய திருமேனி இருக்கான். அப்படி பளபளன்னு இருக்கான். அந்த கருப்பா இருந்தாலும் அப்படியே பளபளன்னு அழகா இருக்காராம். அவருடைய முகம் அவ்வளவு வசீகரமாக இருக்கிறது. அவருடைய
2 மகர குண்டலங்கள் போட்டுட்டு இருக்காராம். காதுல என்ன இருக்கு? பிறக்கும் போதே ஆபரணங்களோட பிறந்தவர் அவர்தான். 32 பல்லோட பிறந்தவர் அவர்தான். சோ அழகான மகர குண்டலங்களோட அலங்கரிக்கப்பட்டிருக்கான். அவருடைய திருமார்புல ஸ்ரீவத்சம் குறி இருக்கு. அதே போல அவருடைய மணிக்கட்டு, இப்ப நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, ஸோ அந்த அந்த இடத்துல அழகான மணிக்கட்டுல வந்து காப்புகள், அந்த கடகங்கள்னு சொல்லுவாங்க. ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் கனமா போட்டிருப்பாங்க கடகங்கள். ஸோ அதெல்லாம் போட்டுன்னு இருக்காராம். அவருடைய தலையில அழகான கிரீடம் இருக்கு. ஆனா இந்த பிக்சர்ல கிரீடம் எல்லாம் ஒன்றும் காணும், கையில கடகத்தை காணும் அப்படின்லாம் கேள்வி கேட்காதுங்க. இதுதாங்க அங்க இருந்து போட்டோ. ஸோ அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா பகவான் இவ்வளவு சிம்பிளா இல்ல, ரொம்ப அழகா அலங்காரத்தோட இதுல பாருங்க, காதல மகர குண்டலம் கூட காணும். ஓகே, ஆனா நான் சொல்றதெல்லாம் அங்க இருந்துச்சு, இங்க இவங்க டிராயிங் பண்ணாம விட்டுட்டு இருக்காங்க. ஸோ மகர குண்டலங்களோட, கையில கடகங்களோட, தலையில கிரீடத்தோட, இடுப்புல அழகான கச்சை கட்டிண்டு இருக்காராம். அவருடைய திருமார்புல என்ன இருக்கு? அழகான ஸ்ரீவத்சம் இருக்கு. அதுக்கப்புறம் பூணூல் போட்டுன்னு இருக்காரு. அவருடைய அழகான திருப்பாதத்துல இருங்க, திருப்பாதத்துல கொலுசு இருக்கான்னு பாக்குறேன் பாருங்க. இதுல கொலுசு கூட போட காணும். ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்க அழகான கொலுசு, நூப்புரம் போட்டுன்னு இருந்தாராம் பகவான். இப்படி பகவான் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். அசாதாரண அழகிய மலர் மாலையும் போட்டுட்டு இருந்தாராம். இங்க ஏமா மாதாஜி மாலையா காணும்னு கேட்காதீங்க. மாலையும் அவங்க டிராயிங் பண்ணாம விட்டுட்டு இருக்காங்க. அழகான மலர் மாலையை போட்டுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவருடைய இருங்க, ஏதோ ஒரு கோவில் இது இருந்தது. பாருங்க, இதுல அவர் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. அது பாருங்க, கையில தண்டம் இதெல்லாம் இருக்கா. இங்க மகர குண்டலங்களும் இருக்கும் பகவானுடைய இதுல. ஓகே, ஆக்சுவலா நமக்கு இங்க ரொம்ப சிம்பிளா காட்டியிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே கற்பனையில பார்த்துக்கலாம். ஸோ அழகான அந்த மலர் மாலைகளால அவருடைய திருமார்பு வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த மலர் மாலைகள் இருந்து அவ்வளவு நறுமணம் வருதாம். அதுல தேனீக்கள் வேற வந்து சுத்துதான். ஏன்னா அது ஃப்ரெஷ் மாலை இல்லையா? ஸோ நிறைய தேன்கள் அப்படியே சொட்டுது. அந்த தேன்களை குடிக்கிறதுக்காக பெரிய பெரிய தேனீக்கள் எல்லாம் வந்து அங்க அந்த இடத்துல வந்து ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய கழுத்துல வந்து கௌஸ்துபமணி போட்டுன்னு இருக்காராம். ஸோ இவ்வளவு அழகாக பிரகாசமாக இருக்காரு பகவான். ஸோ இத பார்த்த உடனே பிரஜாபதியான கஷ்யபர் இல்லத்துல, ஏன்னா பகவானுடைய அந்த பிரகாசமே அவங்களுடைய வீட்டுக்குள்ள, ஏன்னா அந்த அந்த காலத்து வீடெல்லாம் கொஞ்சம் உள்ளெல்லாம் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஃபுல் பிரகாசம் ஆயிடுச்சாம். ஏன்னா பகவான் பிரகாசமா இருக்காரு இல்லையா? ஸோ அதனால அந்த வீடே அப்படியே பிரகாசம் ஆயிடுச்சு. ஸோ பகவான் இங்க பிறந்த உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லா திசைகளும் வந்து மகிழ்ச்சி பொங்குது. நதிகள், சமுத்திரங்கள், எல்லா நீர் தேக்கங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வந்து மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது வெவ்வேறு பருவ காலங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? ஆனா எல்லாமே ஒரேடியா வந்த மாதிரி இருக்கும் அந்த டைம். ஸோ எல்லாருக்கும் அப்படி ஒரு ஏதோ ஒரு அது என்னன்னா உணர முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை எல்லாரும் வந்து அனுபவிச்சிருக்காங்க. அதே போல உயர் கிரகங்கள், மேல் உலகங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அவ்வளவு ஆனந்தப்படுறாங்க. அவங்க எல்லாம் அப்படியே ஆகாசத்துல பறந்துகிட்டு பூமியில பார்த்துட்டு இருக்காங்களாம் பகவான் பிறந்தத. ஸோ இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வந்து மனசார ரொம்ப சந்தோஷமா ஆனந்தத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து தேவர்கள், பசுக்கள், பிராமணர்கள், குன்றுகள், மலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு ஆனந்தம் எல்லாருக்கும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கான். ஸோ பகவான் எப்ப பிறந்தாரு அப்படின்னா பாத்ர மாசம். ஸோ பாத்ர மாசம் 12ஆம் நாள்.
ஓகேங்களா? துவாதசி அன்னைக்கு, ஸ்ராவண துவாதசி அன்னைக்கு பகவான் வந்து அதுவும் என்ன அபிஜித் அப்படின்ற ஒரு மங்களமான முகூர்த்த நாள், அந்த டைமிங்ல பகவான் வந்து பிறந்தார். ஓகேங்களா? ஸோ அதாவது பகவான் பிறக்கிறாருனால எல்லா கிரகங்களும் வந்து ஒரு மாதிரி நல்ல டைமை வந்து காட்டின்னு இருக்கும். அதாவது சூரியனிலிருந்து சனி வரை இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களாகட்டும் நட்சத்திரங்களாகவும் எல்லாமே வந்து சாதகமா மாறிடுச்சு. ஏன்னா பகவான் பிறக்க போறாரே, ஸோ அதனால எல்லாமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து பெஸ்டா மாறிடுச்சான். ஸோ இப்படி சந்திரனுடைய 12வது நாளான துவாதசி அன்னைக்கு பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். ஸோ கற்றறிந்த அறிஞர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம் அடைகிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த தீர்க்க ரேகை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான். ஸோ விஜய, அதாவது அந்த துவாதசி விஜய துவாதசின்னு அழைக்கப்படுது. அவ்வளவு சிரேஷ்டமான துவாதசி அன்னைக்கு பகவான் வந்து பிறந்தார். ஸோ உடனே இப்ப பகவான் பிறந்தாச்சு அப்படின்னு உடனே சங்குகள், பேரிக்கைகள், மத்தளங்கள், பணவங்கள் அப்படின்ட்டு எல்லா விதமான வாத்தியங்கள் வாசிக்கப்படுது. ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறனால எல்லாரும் அவங்கவுங்க வாத்தியங்களை வந்து வாசிக்கிறாங்களாம். அந்த வாசிக்கிற சத்தம் அவ்வளவு அருமையாக இருக்கு. அதாவது சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய நடன மங்கையர்கள், அப்சரஸ்கள் அவங்கெல்லாம் நடனமாட ஆரம்பிச்சாச்சு. கந்தர்வர்கள் அவ்வளவு அழகான பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. அவங்க பாட இவங்க ஆட அப்படியே பூ மாதிரி வாழி பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல இங்க வந்து முனிவர்கள், தேவர்கள், மனுக்கள், பிதாக்கள், ஸோ எல்லாரும் அக்னி தேவர்கள் எல்லாரும் வந்து அப்படி ஒரு திருப்தியோட சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாரும் பகவானை பார்த்து பிரார்த்தனை வேற பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து சித்தர்கள், வித்யாதரர்கள், கிம்புருஷர்கள், கிண்ணர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், சுபர்ணர்கள், ஸோ அதே போல நாகர்கள், எல்லாரும் ஒவ்வொரு லோகத்தில் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க இல்லையா. ஸோ இப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணிட்டு எல்லாரும் பகவானை புகழ்ந்து பாடி நடனமாடி எல்லாரும் அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்களாம். இவங்க பூவை வாரி வாரி ஆகாசிலிருந்து போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதித்தியோடைய அந்த வீடே ஃபுல்லா பூவால மூடப்பட்டுச்சான். அப்பனா பாருங்க எவ்வளவு பூவை எல்லாரும் சேர்ந்து கொட்டியிருக்காங்கன்னுட்டு. ஒரு பில்டிங்கே மூடுற அளவுக்கு பூ கொட்டுவாங்களா, இங்க கொட்டியிருக்காங்க. ஸோ பகவானுடைய அந்த சுய ஆன்மீக சக்தி இங்க வந்து பிறந்திருக்கு அப்படின்னுட்டு, முக்கியமா அதித்தி தேவிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னுடைய கர்ப்பத்துல சாக்ஷாத் அந்த பகவானே வந்து பிறந்துட்டாரே அப்படின்னு அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதே போல கஷ்யபருக்கும் அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். ஏன்னா சாக்ஷாத் பகவானே வந்து இவ்வளவு அழகா நம்ம கையில குழந்தையா நிக்கிறாரே அப்படின்ட்டு அவரும் ஜெய் ஜெயன்னுட்டு ஜெய கோஷம் போட்டுட்டு இருக்காராம். அப்ப பாருங்க அந்த இடமே எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா. ஏன்னா பகவான் பிறக்கும் போதே, ஏன்னா நம்ம எல்லாம் பிறக்கும் போது எங்கேயாவது ஆபரணங்களோட பிறந்திருக்குமா, இல்ல இல்லையா. அதே போல 32 பல்லோட பிறப்புமா, கிடையாது. ஆனா பகவான் பிறக்கும் போது அனைத்து விதமான ஆபரணங்களோட வந்தார், ட்ரெஸ்ஸோட வந்தார். நம்மள ட்ரெஸ்ஸோட எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன, ட்ரெஸ்ஸோட ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க, ஃபுல் ஜுவல்ஸோட ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் யாரு, ஜீவாத்மாக்கள், பகவான் புருஷோத்தமன். ஸோ அதனால அந்த முழுமுதற் கடவுள் பிறக்கும் போது இவ்வளவு சகலவிதமான ஆபரணங்களோட ஆயுதங்களோட அவர் வந்து பிறக்கிறார். ஏன்னா அவர் தன்னுடைய சுய ரூபத்துல தோன்றினார். ஸோ அந்த ரூபம், ஏன்னா இப்ப உலகத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மகான் வந்து ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்காரு. அந்த ரூபத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா தாய் தந்தை முன்னிலையில பகவான் வந்து அப்படியே நிக்கிறாராம். ஒரு நடிகர் நிக்கிறாருன்னு வச்சுக்கோ, உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ட்ரெஸ் போட்டு விடுறது, ஒருத்தர் வந்து டச்சப் பண்றது, ஒருத்தர் கொஞ்சம் நல்லா மேக்கப் போடுறது, ஒருத்தருங்க வேற ஏதாவது ஸோ ஆக மொத்தம் அந்த நடிகர் நின்றுட்டு இருப்பாரு, அவரை சுத்தி சுத்தி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மேக்கப் போடுறது, அவருக்கு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்றது, இப்படி பண்றதா எல்லாம் பண்ணிட்டு. அதே போல இங்க பகவான் வந்து அப்படியே நிக்கிறாரு.
குட்டி பாப்பாவை நிக்கிறாரு. ஒரு குள்ள பிராமணன் வாமன ரூபத்துல நிக்கிறார். அப்படியே அவங்க அம்மா அப்பா எல்லாம் சுத்தி சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வந்து அப்படியே அலங்காரம் பண்ணி அவரை தொடச்சிட்டு அதை இதை அப்படியே பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அங்கிருந்த முனிவர்கள் எல்லாரும் வந்து அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தார்கள். எல்லாரும் புகழ்ந்து பாடிட்டே இருக்காங்க. சோ பிரஜாபதியான கஷ்யபர் ஏன்னா தன்னுடைய ஏன்னா இப்ப பகவான் பிறந்தாச்சு இல்லையா, அந்த சடங்கு பண்ணணும், அத ஜாத கர்மா. நான் வந்து 16 வகையான சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணும், ஜாத கர்மா. சோ அதான் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காராம். அந்த சடங்க என்ன அப்பா தான் பண்ணணும் இல்லையா. சோ அத வந்து பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன கிருஷ்ணர் பிறக்கும் போதே வாமனர் பிறக்கும் போதே குழந்தையா இல்ல, இப்ப ஒரு 5 வயசு குழந்தை எப்படி நிக்கிறாரோ இப்படிதான் இருந்தது. டக்குன்னுட்டு உருவம் மாறி இவ்வளவு பெரிய குழந்தையா வந்தாலும் அனைத்து ஆபரணங்களோட ஆடைகளோட பயங்கரமா அப்படி நிக்கிறாரு. ஓகேங்களா. சோ இப்ப வந்து யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க பகவானுக்கு, எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்ட். ஏன்னா இப்ப எங்கேயாவது குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைய பார்க்க போவோம், எல்லாம் வெறுங்கையில போவோமா இல்லை ஏதாவது எடுத்துட்டு போவோமா? எல்லாரும் ஒண்ணுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஆக்சுவலா இப்ப நீங்க தான் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. இப்ப யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னுட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய தேவன் இருங்க, எங்க முடிச்சேன் நானு? 14வது ஸ்லோகத்துல இருக்கு. ஓகே. சோ உங்ககிட்ட பேசுறேன், எந்த ஸ்லோகத்துல முடிச்சேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன். ஓகே, கிடைச்சிருச்சு. சோ வாமன தேவர் இப்ப பிறந்தாச்சா. சோ அவருக்கு வந்து பூனல் அணிவிச்சாங்க. அந்த டைம்ல வந்து சூரிய தேவன் என்ன பண்றாரு, அவர் வந்து காயத்ரி மந்திரம் ஓதுறாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கஷ்யபர் அவர் வந்து வைக்கோலால ஒரு கச்சை போல, ஏன்னா குழந்தைகளுக்கு திருஷ்டி படக்கூடாது அப்படின்னுட்டு இதை வந்து கட்டுவாங்க. வைக்கோல்ல வந்து இடுப்புல ஒரு கச்சை போல கட்டுவாங்க. அதை வந்து யாரு கட்டுறாங்க அப்படின்னா, அதாவது அருணா கயிறு போல மத்தஜி திரிச்சு கட்டுவாங்க. கச்சை போல கஷ்யபர் வந்து அதை வந்து கட்டுறாரு. அடுத்தது வந்து பூமாதேவி. பூமாதேவி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. பிரகஸ்பதி. அந்த ஸ்லோகத்தை விட்டுட்டேன். ஓகே. பிரகஸ்பதி என்ன பண்றாரு, அவர் வந்து தேவர்களுடைய குரு இல்லையா. சோ அவர் தான் வந்து பூணூல் போட்டு விட்டு அவர் தான் அந்த கஷ்யபர் கிட்ட கொடுக்குறாரு. கஷ்யபர் அதை வந்து அந்த வைக்கோலால செய்யப்பட்ட அந்த கச்சையை வந்து கட்டுறாரு. ஏன்னா அது வந்து குழந்தைகளுக்கு திருஷ்டி படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எந்த ஒரு இந்த பயப்படாம குழந்தைங்க வந்து இருப்பாங்க. அத இல்ல குழந்தைங்கள கொஞ்சம் அப்படியே அலறடிச்சு கொஞ்சம் அழுவும் பாருங்க தூக்கத்துல. ஸோ அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு அதை கட்டுவாங்க. அடுத்தது வந்து பூமாதேவி. அவங்க வந்து என்ன பண்றாங்க, மான் தோல். அவங்க என்ன பண்றாங்க, மான் தோல் கொடுக்குறாங்க. அதாவது இந்த கிருஷ்ணமான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மானுடைய மான் தோலை கட்டி விடுறாங்க. அடுத்தது வந்து வனராஜன் யார் அப்படின்னா சந்திரதேவன். அவர் வந்து ஒரு பிரம்ம தண்டம் கொடுக்கிறாரு கிஃப்டா. ஓகேங்களா. ஸோ அதே போல அவங்களுடைய அம்மா அதிதி தேவி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கௌபீனம், அதாவது இந்த கோமணம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கட்டி விடுறாங்க. ஸ்வர்க்கத்தின் ராஜன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்வர்கலோகத்தின் அதிபதி ஒரு குடைய வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது பரமபுருஷ பகவானுக்கு பிரம்மதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கமண்டலத்தை கொடுக்கிறாரு. கமண்டலம். அடுத்தது வந்து சப்த ரிஷிகள்
அவங்க என்ன பண்றாங்க, நாணல் புல், அதாவது இந்த தர்ப புல், குஷா புல் சொல்லுவாங்கல்ல, அந்த தர்ப புல்ல குடுக்குறாங்க. அடுத்தது சரஸ்வதி தேவி. அவருக்கு வந்து ஒரு ருத்ராட்ச மாலைய போட்டு விடுறாங்களாம். ஸோ, அதேபோல நெக்ஸ்ட் வந்து வாமன தேவருக்கு வந்து ஏன்னா இப்படி பூணூல் போடும்போதே வந்து பிக்ஷை எடுக்கணுமா. ஸோ, அதனால யக்ஷராஜனான குபேரன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிச்சை பாத்திரம், திருவோடு பிச்சை பாத்திரம் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானுடைய மனைவி அகில லோக மாதா. ம். ஸோ, பார்வதி தேவி அவங்க என்ன பண்றாங்க, முதல் பிச்சைய அவங்க வந்து போடுறாங்க. ஏன்னா பூணூல் போட்ட உடனே பவதி பிக்ஷான் தேகின்னு அந்த குழந்தை வந்து கேட்கணும் இல்லையா? ஸோ அப்படி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பிச்சைய யார் போடுறாங்க? பார்வதி தேவி வந்து போடுறாங்களாம். இது போல எல்லாரும் ஒண்ணொண்ணா வந்து செஞ்சுட்டே இருக்கா. ஸோ இவ்வளவு அழகாக பகவான் வாமன தேவருக்கான அந்த பூணூல் சடங்கெல்லாம் முடியுது. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த உடனே எல்லாம் ஏன்னா முதல்ல குழந்தைக்கு பொறந்த உடனே பேர் வைக்கிறது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அதையும் பண்ண மாட்டாங்க. அத கூட 1 மாசம், 2 மாசம் தள்ளி அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து பகவான் வரும்போதே, பொறக்கும்போதே டங்குன்னு இவ்வளோ பெருசா ஆயிட்டாரு. அதனால தான் அப்பதைக்கு அப்பவே எல்லாமே வேலையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. ஏன்னா பொறந்த உடனே ஏன் பூணூல் போடுறாங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா பொறந்தபோது அவர் வந்து 5 வயசு ஹைட்டுக்கு அவர் டக்குன்னு அப்படியே பெரிய ரூபமா தான் அவர் வந்து வளர்ந்தது. இப்படி வந்து எல்லாரும் பகவானுக்கான அந்த சேவைகள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. முக்கியமா அந்த இடமே ஃபுல்லா நிறைஞ்சிருக்காம். அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. அதிதி தேவியுடைய அந்த வீட்டுக்குள்ள. ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் வந்து நிறைஞ்சு இருக்கு. எல்லாரும் வந்து பகவான பார்க்கறதுக்காக. இப்ப பகவானுக்கான பூணூல் சடங்கு உடனே யாகத்தி பண்ணி யாகத்தில வந்து இந்த யாகங்கள் எல்லாம் செஞ்சு, ஸோ இது எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிருது மகராஜ் சாரி பிருகு வம்சத்துல பிறந்தவங்க யாரு? பலி மகாராஜ் இல்லையா? அந்த அஸ்வமேத யாகத்திற்கு பகவான் போகணுமே. அதற்காக அவ்வளவு சீக்கிரமா எல்லா வேலையும் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பகவான் பார்க்குறாரு. ஓகே, நான் பிறந்தாச்சு. எல்லாரும் கிஃப்ட் குடுத்தாச்சு. அதாவது பூணூல் சடங்கும் முடிஞ்சாச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சா? பிச்சையும் எடுத்தாச்சு. இப்ப நான் கிளம்புறேன். பொறந்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே என்ன பண்ணியாச்சு? ஓகே, நான் கிளம்புறேன். நான் வந்த வேலை முடிஞ்சது. அப்படின்ட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்க? நேரா பலி மகாராஜ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் போறார். ஸோ ஆக்சுவலா பலி மகாராஜ் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா, ஆக்சுவலி இப்ப பகவான் வந்து பலி மகாராஜ் இருக்கிற இடத்த நோக்கி நடந்து வர்றார். அவர் வைக்கக்கூடிய இருக்கிறதே குள்ள ரூபம் தான். இவ்வளோண்டு தான். குழந்தை 4, 5 வயசு குழந்தை தான். அவ்வளோ சைஸ் தான் அவர் வர்றாரு. ஆனா, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கு அப்படின்னா, பூமியில வந்து அப்படியே ஒரு அப்படியே அழுத்தி அழுத்தி வைக்கிறதுனால, கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கால் வச்சா என்ன ஆகும்? அப்படியே அந்த மண்ணு கொஞ்சம் அழுத்தி பள்ளமா ஆகும் இல்லையா? ஸோ அது போல அப்படியே அழுத்தி அழுத்தி வச்சுட்டு நடந்து வர்றாராம். எந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா, பலி மகாராஜ் எங்க யக்ஞம் பண்ணிட்டு இருக்காரோ அங்கதான். அதாவது நர்மதா நதி கரையில, வடக்கு கரையில பிருகு கச்சம் அப்படின்ற அந்த இடத்துல அந்த யாகம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வாமன தேவர் அங்க வராரு. வாமன தேவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, அவ்வளவு அ சூரியனே எதிர வந்தப்போ அவ்ளோ பிரகாசமா இருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா இவ்ளோ வெளிச்சமா ஒரு குழந்தை ஏதோ வந்துட்டு இருக்கே! இப்ப யாராவது இப்ப நம்ம ஏதாவது பூஜையில இருப்போம். டக்குன்னு யாராவது கொஞ்சம் அ ஒரு மாரி வெளிச்சத்தோட நம்ம இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு மாரி வெளிச்சமா டக்குன்னு ஏதோ ஒண்ணு வந்தா நம்ம அப்படியே பார்ப்போம். என்னடா இது வெளிச்சமா இருக்கேன்னு இல்லையா? ஆக்சுவலி இது எல்லாம் வெளிய தான் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்திலேயே ஒரு மாரி வெளிச்சமா தெரியிறார் பகவான். அவ்ளோ பிரகாசத்தோட இருக்காரு.
ஏன்னா வாமன தேவருடைய அந்த பிரகாசம், அந்த தேஜஸ் அப்படி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள், அந்த வேதத்தை ஓதக்கூடியவங்க, அந்த சபையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்க்கறாங்க. என்னடா இது? இவ்ளோ தேஜஸோட ஒரு குழந்தையா? ஏதாவது சூரிய தேவன் ஏதாவது கிளம்பி வந்துட்டாரா என்ன? இல்ல அக்னி ஏதாவது வந்துடுச்சா என்ன? என்னது இவ்ளோ தேஜஸோட வராங்களே! அப்படின்னு அப்படியே பார்க்கறாங்க. அதாவது இவன் என்ன சூரிய தேவனா? இல்ல சனத்குமாரனா? இல்ல அக்னி தேவனோ? அப்படின்னுட்டு எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். இப்ப யாராவது அப்படி வந்துட்டாலும் எல்லாருமே குச்சு குச்சுன்னு பேசுவாங்க. "ஏய் என்னப்பா இவ்ளோ பளபளன்னு யாரோ வந்திருக்காங்களே!" அப்படின்னுட்டு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுபோல எல்லாரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க பிருகு வம்சத்தை சேர்ந்த அந்த வேதம் ஓதக்கூடிய வேதியர்கள், ஸோ அந்த குருவுடைய சிஷ்யர்கள் எல்லாருமே அப்படியே பேச ஆரம்பிச்சாச்சாம். எல்லாம் விவாதிச்சுட்டு இருக்காங்க. யாரா இருக்கும்? இவ்ளோ பிரகாசமா ஒரு குழந்தை உள்ள வருதே! அப்படின்னு. அது சாக்ஷாத் பரமபுருஷ பகவானான வாமன தேவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா, அவர் கையில ஒரு தடி இருக்கு, ஒரு கொடை இருக்கு. ஒரு 5 வயசு குழந்தை ஒரு கொடைய பிடிச்சுண்டு தத்தக்கா புதக்கான்னு நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? இருங்க, ஃபோட்டோ எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆ பாருங்க மாதாஜி எப்படி இருக்கு? இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பாருங்க கையில கமண்டலம் வச்சுண்டுருக்கா? கொடை வச்சுண்டுருக்கா? ஆ மால் தோல் மரவழியா போட்டுருக்கா? கீழ எல்லோ கலர் வேஷ்டி கட்டின்னு இருக்கா? ஸோ நல்லா நாமம் போட்டுன்னு இவ்வளோ சின்ன குழந்தை தத்தக்கா புதக்கான்னு நடந்து வருது. நம்ம பண்ணக்கூடிய அந்த யாக கூடத்துக்குள்ள நடந்து வருது. பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒரு மாரி இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசையா தானே இருக்கும். இல்லையா? அப்ப ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்படி எல்லாரும் என்ன பண்றாங்களாம், அங்க இருந்த எல்லா பிராமணர்கள், அங்க இருந்த சீடர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. வாவ்! இவ்வளவு அழகா இருக்கா இந்த குழந்தை. ம். அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே! அப்படின்னுட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த குழந்தை கையில ஒரு தடி இருக்கு, கமண்டலம் இருக்கு, கையில ஒரு கொடை இருக்கு. ம். ஏன்னா, அந்த கமண்டலத்துல ஃபுல்லா தண்ணி வேற இருக்கு. ஸோ, அவ்ளோ அழகா குட்டி குழந்தையா தத்தி தத்தி அந்த குழந்தை அங்க வந்துடுச்சு. அந்த அஸ்வமேத யாக அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் அப்படியே மெய் மறந்து போறாங்க. ஏன்னா, அந்த குழந்தையோட இடுப்புல அந்த வைக்கோலால செய்யப்பட்ட அந்த கச்சை இருக்கு. அப்புறம் பூணல் போட்டிருக்காங்க. மான் தோல் போட்டிருக்கு அந்த குழந்தை மேலாடையா. ம். ஜடாமுடியெல்லாம் தூக்கி அப்படியே கட்டிட்டு இருக்காங்க. ம். இது ஏதாவது பிராமண சிறுவனா இது? இத பார்க்கறதுக்கு பிராமண குழந்தை போல இருக்கு. பிராமண குழந்தை இவ்ளோ தேஜஸாவா இருக்கும்? இவ்ளோ பளபளன்னு இருக்கும். அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பகவான் வாமன தேவர் அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருடைய கண்ணு யார் மேல இருக்கு அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் மேல தான் இருக்கு. ஏன்னா அந்த யாகசாலைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபுல் பிரகாசம் இவர்தான். பயங்கரமா ஜொலு ஜொலுன்னு ஜொலிக்கிறார் அந்த பிரகாசத்தால. அங்கிருந்த வேதியர்கள், சீடர்கள் எல்லாரும் அவங்க தேஜஸ் இழந்தாச்சு. அங்க இருக்கிற யாருக்குமே ஏன் அங்க எரியிற அக்னி கூட அவ்வளவு தேஜஸ் இல்ல. ஏன்னா இவரு அவ்ளோ தேஜஸா இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்கவங்க உடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே, அப்படியே எல்லாருமே டக்குன்னு எழுந்திரிச்சுட்டாங்களாம். பகவான வந்து வணங்குறாங்க. ஏன்னா, நமக்கே தெரியாம அது நடக்கும். ஏன்னா ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, துரியோதன் வந்து சொல்றான். ஆக்சுவலா கிருஷ்ணா உள்ள வரும்போது, அரண்மனைக்குள்ள வரும்போது, இந்த ராஜ சபைக்குள்ள வரும்போது யாரும் எழுந்திருக்க கூடாது. இது என்னோட கட்டளை. அரச கட்டளை. யாரும் எழுந்திருக்க கூடாது. ஓகேவா? நான் எப்படி இருக்கணும், அப்படியே தான் நீங்க எல்லாமும் இருக்கணும். அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகே, ஓகேன்னு எல்லாரும் சொல்லியாச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணியாச்சு, கிருஷ்ணா வந்து அந்த ராஜ சபைக்குள்ள அப்படின்னு நுழையறார். நுழைஞ்சதும் டக்குன்னு எல்லாரும் எழுந்திருச்சு நின்னுட்டாங்களாம். உடனே ஆ துரியோதன் வந்து எல்லாரையும் திட்டுறான். "உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா? நான் தான் யாரும் எழுந்திருக்க கூடாதுன்னு சொன்னேன்ல.
எதற்கு எழுந்திருச்சிங்க அப்படின்னுட்டு. அப்புறம் கர்ணனை பார்த்து, கர்ணா நீ கூட முட்டாளாயிட்டியா, ஏன்டா எழுந்திருச்சு நின்ன அப்படின்ட்டு கத்துறாராம். உடனே கர்ணன் சொன்னார், நண்பா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் பாருப்பா அப்படின்னுட்டு. பார்த்தா எப்பயும் துரியோதனா அவன் எழுந்திருச்சு நின்னுட்டு இருக்கான். ஏன்னா பரமாத்மா பார்த்த உடனே ஜீவாத்மா என்ன பண்ணும், தன்னால அவங்க தெரியாம டபக்குன்னு அது என்ன பண்ணுமா, எழுந்திரிச்சிடும் இல்லையா? ஸோ நாங்கெல்லாம் உட்காந்துட்டு தான் இருக்கோம், டைட்டா சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டு தான் இருந்தோம். நீ டக்குன்னு எழுந்திரிச்சு நிக்கவே நாங்க எல்லாமே எழுந்திரிச்சு நின்னுட்டோம்ப்பா அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அது போல எல்லாரும் அவங்கவங்க ஆசனத்தை தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்க என்ன நடந்துச்சு, பகவான் உள்ள நுழைஞ்சார், அவ்வளவுதான். எல்லாரும் அவங்கவங்க ஆசனத்தை டக்குன்னு எழுந்திருச்சு நின்னாச்சு. ஏன்னா அங்க வாமன தேவருடைய அந்த அழகிய அங்கங்கள், அவருடைய உடல், அந்த தேஜஸ், அந்த அழகான அந்த வசீகரம் எல்லாருக்கும் வந்து ஆனந்தத்தை கொடுக்க அந்த அந்த ஃபுல் அந்த இடம் அந்த ஃபுல் சரௌண்டிங்கே எப்படி இருந்துச்சாம், அவ்வளவு ஒரு ஆனந்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அங்க இருக்கக்கூடிய பலி மகாராஜன் அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு திருப்தி ஏற்பட்டுடுச்சு. அவரும் ஆசனத்திலிருந்து எழுந்திரிச்சுட்டு இருக்காரு எப்பயோ. சோ எல்லாரும் அப்படியே வணங்கி பகவான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் பரமாத்மா, எல்லாருக்கும் முக்தியை தரக்கூடியவர் இல்லையா? சோ அதனால இவருடைய அழகு, ஏன்னா முழுமுதற் கடவுள், வசீகரம் கொண்டவர் இல்லையா? அதனாலதான் எல்லாரையும் வசீகரிக்கிறாரு. அங்க இருந்த அனைவருமே எழுந்திருச்சு நின்னுட்டு எல்லாருமே அப்படியே பகவானால் வசீகரிக்கப்படுறாங்க. சோ பலி மகாராஜ் பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஓடுறாரு. யாரு? வாமன தேவரை பார்த்து பலி மகாராஜ் ஓடுறாரு. போய் அவருடைய தாமரை திருப்பாதத்தை கழுவி விட்டுட்டு இருக்காராம். ஏன்னா எப்படி பாருங்க, யாருக்குமே வந்து ஆஹ் நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பகவான் வரும்போது எல்லாரும் தன்னால் என்ன பண்ணுவோம், அப்படியே நம்மளை மறந்து நம்மளுடைய செயல்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். அது போல எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, எல்லாரும் அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. பலி மகாராஜ் ஓடி போய் அவருடைய திருப்பாதத்தை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு, காலை கழுவி விட்டுட்டு இருக்காரு. முக்கியமா அந்த தண்ணி ஊத்தி அவருடைய காலை கழுவும் போது, அதை தொடும் போதே அவருக்கு வந்து தோணிடுச்சு, இவரு சாக்ஷாத் சிவனாக இருப்பாரோ, தன்னுடைய தலையில பிறை சந்திரனை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானாக இருப்பாரோ, இல்லைன்னா விஷ்ணுவாக இருப்பாரோ, அப்படி ஒரு டவுட்டே வந்துடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு வசீகரம். ஏன்னா இவங்கெல்லாம் சிவபெருமானுடைய அடிச்சுவடைகளை பின்பற்றக்கூடியவங்க இல்லையா? சோ அதனால நம்மளை பாக்குறது சிவபெருமான் வந்துட்டாரோ அப்படின்ட்டு அவருக்கு அப்படியும் தோணுச்சு. அதுக்கப்புறம் இல்ல விஷ்ணுவா இருப்பாரோ, ஏன்னா என்னுடைய தாத்தா பிரகல்லாதனுடைய சந்தோஷத்துக்குரியவர் அவர் தானே, அவரா இருப்பாரோ, இல்ல கங்காதரனா, இல்ல விஷ்ணுவா, அதுதான் இப்ப பிரச்சனை. இவங்க ரெண்டு பேர்ல யாரோதான். ஏன்னா அவ்வளவு ஒரு தேஜஸ் அவங்களுடைய திருப்பாத தொடும்போது அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுது அவருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வந்து பலி வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பேசுறாருன்ட்டு நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.